ஸ்ரீ 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 ஓம். புரிந்து கொள்ளுதல் அவசியம். நம்மளுடைய வாழ்வில் புரிதல் என்பது மிக மிக அவசியமானது ஒன்று. எங்கே புரிதல் இல்லையோ அங்கே நம் வாழ்விலே பிரச்சனைகள் மட்டுமே அதிகரிக்கின்றது. பிரச்சனைகளை விட்டு நாம் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு புரிதல் மிக மிக அவசியமாகிறது. எங்கெல்லாம் அந்த புரிதல் இல்லாமல் போகிறது என்றால் நம் வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் புரிதல் இருப்பதில்லை. உதாரணமாக இளமை பருவத்தில், ஏன் குழந்தை பருவத்தில் நம்மிடம் புரிதல் இருப்பதில்லை. தாயோ தந்தையோ நம்மை திட்டும் பொழுதோ அல்லது அறிவுரைகள் கூறும் பொழுதோ நமக்கு அது பிடிப்பதில்லை. நம் தாயும் தந்தையும் நமக்கு தீமை செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறோம். இதனால் நாம் மன வருத்தப்படுகின்றோம். அதே நேரத்தில் நாம் தீமையை நோக்கி செல்கின்றோம். ஏனென்றால் இங்கே தாய் தந்தையை நாம் வெறுக்கத் தொடங்குகின்றோம். அதேபோல் நம்மளுடைய இளமை காலத்திலே கல்வி கற்க வேண்டிய நேரத்தில் கல்வியை விட்டுவிட்டு காதல் அல்லது மற்ற வெளி சமாச்சாரங்களிலே நாம் செல்லும்போது நம் பெற்றோர்கள் நம்மை கண்டிக்கிறார்கள். நம் கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வாழ்வில் சிறக்க வேண்டும் என்றால் படிப்பு மிக மிக அவசியம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? கேட்பதில்லை. ஏனென்றால் வயது அப்படி, உலக விஷயங்கள் நம்மை இழுக்கின்றது. அந்த இழுத்தலின் காரணமாக, அந்த புரிதல் என்பது இல்லாததின் காரணமாக நாம் நம் பாதையை விட்டு தவறுகின்றோம். எப்பொழுது அந்த புரிதல் வருகின்றது? காதலில் விழுந்து, அதே நேரத்தில் படிப்பு கெட்டு, நம் வாழ்க்கையில் துக்கம் என்கின்ற ஒரு விஷயம் வரும்போது, படிப்பு இல்லாததினால் துக்கம், அப்படி வரும்போது நாம் நினைத்து பார்க்கின்றோம், ஐயோ அன்றே நம் பெற்றோர்கள் கூறினார்களே, நாம் கேட்டிருக்கலாமே, எனக்கு புரிதல் இல்லாமல் போய்விட்டதே என்று நாம் சிந்திக்கின்றோம். அதே போன்று ஒரு திருமணம் என்று வரும்பொழுது மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே புரிதல் அவசியம். எங்கே புரிதல் இல்லையோ அந்த குடும்பத்தில் நிச்சயமாக துக்கம் மட்டுமே இருக்கும். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனைப் போல் இருக்க வேண்டும் என்று வாழ்விலே நினைப்பது தவறில்லை. ஆனால் நான் நினைத்து போல்தான் மற்றவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. என் கணவன் நான் சொல்வதெல்லாம் கேட்க வேண்டும், என் மனதிற்கு ஏற்றார் போல் நடக்க வேண்டும் என்று மனைவி எதிர்பார்ப்பது தவறு. அதே போல் என் மனைவி நான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், எனக்கு பிடித்தார் போல் தான் அவள் நடக்க வேண்டும் என்று கணவன் நினைப்பதும் தவறு. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் விருப்பு வெறுப்புகள் உண்டு. அவரவர் விருப்பு வெறுப்புகளை தெரிந்து கொண்டு தன் கணவனுக்கு என்ன எல்லாம் பிடிக்கும், எது பிடிக்காது, அதே போல் மனைவிக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்று புரிந்து கொண்டு இருவரும் பேசி நன்றாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடுநிலை நின்று தன் வாழ்க்கையை நடத்தினால் வாழ்வு இனிக்கும், இல்லை என்றால் வாழ்வு கசக்கும். அதே போன்றுதான் நாம் இருக்கின்றோம். நமது வயதான காலத்திலே நமக்கு புரிதல் இல்லாமல் போய் விடுகின்றது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையான புரிதல் இல்லாமையால் நாம் வீட்டை விட்டு வெளியேறுகின்றோம் அல்லது பிள்ளைகளால் வெளியேற்றப்படுகின்றோம். இங்கே பிள்ளைகள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மை பெற்றவர்கள் சிறு வயதிலிருந்து நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து நமக்காக வாழ்ந்தார்கள் என்று புரிந்து கொண்டால் நம் பெற்றோர்களை நாம் வெறுக்க மாட்டோம், கைவிட மாட்டோம்.
அதே போன்று என் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், அவர்களுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கின்றது, அவர்கள் வழி அவர்கள் நடக்கட்டும், நான் எதிலும் தலையிடாமல் அவர்கள் கேட்டால் நான் சொல்கின்றேன், இல்லை என்றால் எந்த விதமான ஒரு விஷயத்திலும் நான் தலையிடாமல் இருக்கின்றேன் என்று ஒரு புரிதலை மனதுக்குள் வைத்துக் கொண்டால் அந்த வீட்டிலே பெற்றோர்களுக்கும் வயதான பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருவதில்லை. அதே போல் பிள்ளைகள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், நமக்கும் வயதாகும். இன்று நம் வயதான பெற்றோர்களை கைவிட்டால் நாளை நம்மை நம் குழந்தைகள் கைவிடுவார்கள் என்கின்ற புரிதல் இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரிதல் மிக மிக அவசியமாகிறது. இன்றைய உலகிலே இன்றைய காலகட்டத்தில் அது மிக மிக புரிதல் கடினமாகியும் விடுகிறது. ஏன்? பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் கேட்கின்ற அனைத்தையும் கொடுக்கின்றார்கள். ஒரு நேரத்தில் இல்லை என்று கூறும்போது அந்த பிள்ளையால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எங்கே பிள்ளைக்கு இல்லை என்று கூற வேண்டும், எங்கே நாம் ஆம் கொடுக்கின்றேன் என்று கூற வேண்டும் என்பதை மிக மிக அவசியத்துடன் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் புரிதல் இல்லாமல் அனைத்திற்கும் இல்லை இல்லை என்று மறுப்பதும் தவறு, அனைத்திற்கும் ஆம் ஆம் தருகிறேன் என்று கூறுவதும் தவறு. இது இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது சாதாரண வாழ்வில் மட்டுமா? குரு சீடர் வாழ்விலும் இப்படித்தான் நடக்கின்றது. குருவை புரிந்து கொள்ள வேண்டும் சீடன். எந்த காலகட்டத்திலும் குரு நமக்கு துணை நிற்பார். நம்மை வழி நடத்துவதற்கே, நல்வழி நடத்துவதற்கே குரு இருக்கின்றார் என்ற புரிதல் இருக்குமேயானின் அவர் சொல்கின்ற அனைத்தையும் நாம் கேட்போம். இல்லை என்றால் குரு ஒரு சீடனுக்கும் மறுசீடனுக்கும் வேறுபாடு பார்க்கின்றார் என்கின்ற மனோபாவம் நமக்குள் வளர்ந்துவிடும். நாம் குருவை மிக மிக அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு செய்வது அனைத்தும் நன்மைதான் செய்கின்றார் என்ற புரிதல் இல்லை என்றால் அங்கேயும் பிரச்சனைதான். இதேதான் மாணவனுக்கும் ஆசிரியனுக்கும் நடக்கின்றது. இதேதான் இங்கே ஆன்மீகத்திலே குருவிற்கும் சீடனுக்கும் நடக்கின்றது. எனவே நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்விலும் புரிதல் மிக மிக அவசியமாகிறது. ஒரு செயலுக்கு எத்தனையோ விதமான கோணங்களிலே நம் பார்வை செல்ல வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பல்வேறு கோணங்களை அலசி ஆராய்ந்து புரிந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் நம் வாழ்வு நிச்சயமாக சிறக்கும். நம் வாழ்விலே நிச்சயமாக ஆனந்தமும் மகிழ்ச்சியும், மகிழ்ச்சி என்றால் அப்படி ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்றால் அப்படி ஒரு சந்தோஷத்தை நாம் நிச்சயமாக நம் வாழ்விலே பார்ப்போம் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே நம் வாழ்வை நாம் ஒவ்வொரு செயலையும் புரிந்து கொண்டு செய்வோம், மகிழ்ச்சியை நாம் அடைவோம். ஸ்ரீயோம். Shri